இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். எங்களது வாழ்க்கையில் நாங்கள் பல அடையாளங்களை அல்லது மெட்டாக்களால் குறிக்கப்படுகிற முத்திரைகளை நாங்கள் தாண்டி வர நேரிட்டிருக்கலாம். தோல்வியாளன், பயந்தவன், உன்னால் இது முடியாது, நீ பயனற்றவன் என்று மனிதர்கள் எங்களை பல பாசை மொழிகளெல்லாம் நிந்தித்திருக்கக்கூடும். ஆனால் எங்களுக்குள்ள இருக்கிற முக்கியமான கேள்வி, மனிதர்கள் சொல்வது முக்கியமா அல்லது தேவன் எங்களை பார்த்து என்ன சொல்கிறார் என்றது முக்கியமா? தேவன் எங்களை பார்த்து சொல்கிறார், நீ என் பிள்ளை, நீ தேர்ந்தெடுக்கப்பட்டவன், நீ மதிப்புள்ளவன். ஒரு சம்பவம், ஒரு பள்ளிக்கூட மாணவன், அவன் படிப்பில் கொஞ்சம் பலவீனமானவன் தான் என்றபடியாக அந்த ஒரு ஆசிரியரும் அவனோட படிக்கிற மாணவர்களும் அவனை பார்த்து நீ முட்டாள் என்று சொல்லி அவனை முத்திரை குத்தி அவனை நிந்தித்து வந்தார்கள். காலப்போக்கில் இந்த நிந்தனை இல்லாட்டி அவனை அவமானப்படுத்தின இந்த விஷயம் காலப்போக்கில் ஆழமாக அவனை மனதை மிகவும் பாதித்தது. ஒரு நாள் ஒரு புதிய ஆசிரியர் இடமாற்றம் பெற்று வருகிறார். அவர் இந்த மாணவனை பார்த்துட்டு, இல்லை உன்னால் ஏலம், உனக்கு இன்னும் திறமை இருக்கு என்று சொல்லி அவனை உற்சாகப்படுத்துகிறார். அந்த ஆசிரியரின் வார்த்தை அவனது வாழ்க்கையை மாற்றியது. அவன் மெதுவாக முயற்சி செய்ய தொடங்கினான். காலப்போக்கில் அவன் நல்ல மதிப்பெண்களை எடுத்து வாழ்க்கையில் வெற்றி கண்டான். ஒருவேளை இந்த சிறுவனைப் போல எங்களுக்கும் இல்லாத எங்கள் வாழ்க்கையும் பல நிந்தனையான வசைமொழிகள் பாதித்திருக்கக்கூடும். ஒரு சரியான அடையாளத்தை தேடி நாங்கள் ஓடிக்கொண்டிருக்கக்கூடும். நாங்கள் எத்தனை தடவை தோல்வியடைந்திருக்கலாம். எங்களது கடந்த காலங்கள் எப்படியாகவும் இருந்திருக்கலாம். ஆனால் தேவன் திரும்பவுமாக எங்களை பார்த்து சொல்கிறார், நீ மன்னிக்கப்பட்டவன், நீ நேசிக்கப்பட்டவன், நீ மதிப்புள்ளவன், நான் உன்னை ஒரு நோக்கத்திற்காகத்தான் படைத்தேன் என்று எங்களை பார்த்து சொல்கிறார். எனவே தேவன் எங்களுக்காக தரும் இந்த அடையாளங்களை அணிந்து கொண்டு நாங்கள் வாழ்வோம்.